கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய மரம் ஒன்று வளர்ந்திருந்தது. அதனுடைய கிளை ஒன்று மிக நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டிக் கொண்டிருந்தது. அதன் உச்சியில் கடற்குருவி ஒன்று கூடு கட்டி 4-5 முட்டைகள் இட்டு அடை காத்து வந்தது. ஒரு நாள் பெரும் காற்று வீசியது. கிளையில் இருந்த கூடு நழுவி காற்றின் வேகத்தில் கடலில் விழுந்து மூழ்கியது. ஆண் குருவியும் பெண் குருவியும் மனம் பதறி கதறின. பெண் குருவி மனமுடைந்து சொல்லியது, எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் காண வேண்டும், இல்லையில் நான் உயிர் வாழ மாட்டேன். அதற்கு ஆண் குருவி, நமது கூடு கரையின் ஓரமாகத்தான் விழுந்துள்ளது. கூட்டுடன் சேர்ந்து முட்டைகள் விழுந்ததால் நிச்சயம் உடைந்திருக்காது. அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை வற்ற வைத்து விட்டால் போதும், முட்டைகளை நாம் மீட்டு விடலாம் என்று சொல்லி பெண் குருவிக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது. இதனை அடுத்து 2 குருவிகளும் தன்னம்பிக்கையோடு ஊக்கத்துடன் செயலில் இறங்கின. வெறென்று பறந்து போய் 2 விழுங்கு நீரை நிரப்பிக் கொண்டு பறந்து சென்று தொலைவில் போய் உமிழ்ந்தன. மீண்டும் பறந்து வந்து 2 வாய் தண்ணீரை அள்ளி கொண்டு போய் தொலைவில் கக்கின. இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது இவைகளினுடைய நீர் அகற்றும் படலம். அப்போது அந்த கடற்கரை ஓரமாக ஒரு தேவ மனிதர் நடந்து வந்து கொண்டிருந்தார். குருவிகள் செய்வதை பார்த்து வியந்தார். உடனே அவர் கண்களை மூடினார், உள்ளுக்குள் அமிழ்ந்தார். மறுகணம் அவர் மனதில் எல்லா நிகழ்ச்சிகளும் படம் போல ஓடின. அவர் மனம் உருகியது. முட்டைகளை இழந்த தாயின் தவிப்பும், கடலையே வற்ற வைத்தாவது முட்டைகளை மீட்க வேண்டும் என்ற அதன் துடிப்பும் அவரது உள்ளத்தை நெகிழச் செய்தன. உடனே ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு தன்னுடைய கையை உயர்த்தினார். மறுகணம் கடல் சில அடிகள் பின்வாங்கியது. அங்கே கூட்டுடன் இருந்த முட்டைகள் தென்பட்டன. குருவிகள் அதை பார்த்து குதூகலத்துடன் கீச்சிட்டன. ஆளுக்கொன்றாக முட்டைகளை பற்றி கொண்டு போய் வேறு இடத்தில் சேர்த்தன. இங்கே குருவிகள் முட்டைகளை மீட்டன. அன்பு நண்பர்களே, வேதம் சொல்லுகிறது, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். முயற்சி எடுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் கைகூடி வரச் செய்வார்.